5 மாதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் இன்றைக்கே துவங்கிவிட்டது. அதற்கு அடையாளமாகத்தான் இந்த கூட்டம். நீங்கள் இந்த பணியை இன்றைய தினம் இந்த வாக்குச்சாவடி பணியை சரியாக கவனிக்கவில்லை என்றால் நாம் ஏமாந்து விடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேசில் நாட்டு பேரணியை 10 வாக்குச்சாவடியில 22 இடத்துல போட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நேற்றைய தினம் நடந்த பீகாரில் தேர்தலில் ஹரியானாவில் இருந்து 6000 பேர் சிறப்பு ரயில் விட்டு கொண்டாந்து இறக்கியிருக்கிறான் நேற்று பீகாரில். இது போல பல மோசடிகளை அடையாளங்களை பண்ண முடியும் போலியான மக்கள். தஞ்சையிலே கூட நிறைய நடந்திருக்கிறதாக எனக்கு தகவல் தெரிகிறது. ஆகவே மீண்டும் மத்தியிலே ஆட்சி மாற்றம் வருகின்ற போது இந்த தேர்தல் அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலே அடைக்கின்ற காலம் விரைவில் வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, போராட்டம் என்பது இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பீகாரிலே பொய்யான வாக்குகளை சேகரிப்பார் என்று போராடினார். இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களை அவர் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். அதே நேரத்தில் போராடுகிற நிலைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். போராடுகின்ற நிலைக்கு மத்திய ஆளுகிற பிஜேபி அவர்கள் நம்மளை எதிர்த்து போராடுகின்ற காலம் விரைவில் ராகுல் காந்தி தலைமையை வரும் என்பதை தெரிவித்து, தளபதிங்கிறது நம்ம கலைஞர் என்னன்னா 8 அடி பாய்ஞ்சார். கல்வரையிலிருந்து கல்லாறு வரைக்கும் செஞ்சுட்டார். விடுபட்டத தளபதி 16 அடி பாய்ஞ்சார். விடுபட்டத 16 அடி பாய்ஞ்சு நிறைவுபடுத்திட்டார். ஆனால் எதிர்காலத்தில் இளம் தளபதி அவர் டெப்டி, நான் சொல்றது டெப்டி, அவர் 32 அடி பாய்ஞ்சு இந்த தமிழகத்தை காப்பார் என்று கூறி இந்த கண்டன உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். எனக்கு முன்னால் பேசி சொன்னது போல யதார்த்தமாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாக்குரிமை மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழ்கின்ற உரிமையும் நாம் பறிபோவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதை மாற்றி காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் நாம் எல்லோரும் சேர்ந்து இதில் குரல் கொடுப்போம் என்று சொல்லி வார்த்தைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் 10 நாளைக்கு முன்னால் நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு பெரிய வேனை வைத்துக் கொண்டு வாக்காளர்கள் தயவு செய்து வாக்களியுங்கள், உங்களுடைய உரிமையை இழக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஒரு பிட் பாக்கெட்காரனை போல் நம்முடைய வாக்குகளை திருடுவதை நாம் அனுமதிக்கதா வேண்டாமா என்பதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய விளக்க கட்டுரை ஒன்றை முரசொலியில் வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு தான் கொதித்து எழுந்திருக்கிறது. பீகாரில் அதனுடைய தாக்கம் தெரிகிறது. ஒரு விண்ணப்பம் என்பது எளிமையான, அதனுடைய சாரம் எளிமையாக இருக்க வேண்டும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறவர்களுக்கு ஒரே ஒரு பக்கத்தில் ஒரு பாரம் இருக்கிறது. அதில் நீங்க அட்டஸ்டட் அத்தாட்சி தாசில்தார் எம்எல்ஏ பிக்கெட் எல்லாம் வாங்க வேண்டியதில்லை. அந்த பாரத்தை ஃபுல்லப் பண்ணி அது கீழே நீங்களே அட்டஸ்டட் பை மீ என்று எழுதினால் அந்த பாரம் செல்லும். வாக்காளர்கள் இருப்பது தமிழ்நாட்டை போல் வருவாய்த்துறை கட்டமைப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற மணியார் கணக்குள்ள பிறப்பு இறப்பு சான்றிதழ் குறிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும்ல 20-18 வயசு ஆனவங்கள. ஏன் இப்படி அக்கிரமம் செய்கிறீர்கள்? அரசாங்கம் அக்கிரமம் செய்வதற்கு துணை போகிற இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் கண்டித்து நம்முடைய தலைவர் கொடுத்த குரலுக்கு வெற்றி தேடி தருகிற வகையில் நம்முடைய போராட்டத்தை தொடருவோம் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாண்டியன், சென்னை பாண்டியன் கோஷத்தை போடுவாரு. எல்லாரும் நீக்காதே நீக்காதே, தமிழர்கள் வாக்கை நீக்காதே, செய்யாதே 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 செய்யாதே, தமிழர்கள் வாக்கை நீக்காதே, செய்யாதே 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 செய்யாதே, வாக்காளர் பட்டியலில்
வாக்காளர் பட்டியலில் வாக்கு திருட்டு செய்யாதே, வாக்கு திருட்டு செய்யாதே, முறைகேடு செய்யாதே, முறைகேடு செய்யாதே. என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு என் உரிமை. திருடாதே திருடாதே, திருடாதே திருடாதே, வாக்கை திருடாதே, வாக்கை திருடாதே, கை வைக்காதே கை வைக்காதே, கை வைக்காதே கை வைக்காதே, வாக்குரிமையில் கை வைக்காதே, வாக்குரிமையில் கை வைக்காதே, சிதைக்காதே சிதைக்காதே, சிதைக்காதே சிதைக்காதே, மக்கள் ஆட்சியை சிதைக்காதே, மக்கள் ஆட்சியை சிதைக்காதே. நிறுத்து நிறுத்து, நிறுத்து நிறுத்து, எஸ்ஐஆரை நிறுத்து, எஸ்ஐஆரை நிறுத்து, கைவிடு கைவிடு, கைவிடு கைவிடு, எஸ்ஐஆரை கைவிடு, எஸ்ஐஆரை கைவிடு. பாஜகவே பாஜகவே, பாஜகவே பாஜகவே, புறவாசல் வழியா நுழையாதே, புறவாசலில் நுழையாதே, புறவாசல் வழியா நுழையாதே, புறவாசல் வழியா நுழையாதே. தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே, தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே, பாஜகவின் கைத்தடி அணி, பாஜகவின் கைத்தடி அணி, பாஜகவின் கைத்தடி அணி, பாஜகவின் கைத்தடி அணி. கவனமா இருப்போம் கவனமா இருப்போம், கவனமா இருப்போம் கவனமா இருப்போம், பாஜகவிடம் கவனமா இருப்போம், பாஜகவிடம் கவனமா இருப்போம், பாஜகவிடம் கவனமா இருப்போம், பாஜகவிடம் கவனமா இருப்போம். வெல்லட்டும் வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும், மத சார்பற்ற கூட்டணி கட்சிகளே சார்பற்ற கூட்டணி எஸ்ஐஆரை எதிர்த்து எஸ்ஐஆரை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும், கண்டன ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும், கண்டன ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும், கண்டன ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆரை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.